நான் நல்லா இருக்கேன் ஆலி. ஆமா, என்ன உன்னை ரொம்ப நாளா ஆளையே காணோம். பெக்கி கூட பெஸ்ட் ஃப்ரெண்டா ஆனதுல இருந்து உன்னை பார்க்கவே முடியறது இல்ல. அப்படிலாம் எதுவுமே இல்ல மர்ஃபி. சரி ஆலி, ஆனா நான் ஒரு விஷயத்த உன்கிட்ட ரொம்ப நாளாவே சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா உன்னதான் பார்க்கவே முடியல. நல்ல வேளை உன்னை இன்னைக்கு பாத்துட்டேன். அப்படியா? என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்ச? அது ஒன்னும் இல்ல ஆலி, நான் சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. என்னோட நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க நீயும் பெக்கியும் சேர்ந்து மத்தவங்களோட உணவுகள் எல்லாம் திருடுறதா கேள்விப்பட்டேன். ஹே, உனக்கு எங்களை பார்த்தா திருடுற மாதிரி தெரியுதா? இல்ல, அப்படி கிடையாது. நான் கேள்விப்பட்டேன், ஆனா நான் எதையுமே பார்க்கல. அதனால நான் உன்னை அப்படிதான்னு சொல்லி நான் நியாயம் தீர்க்கல ஆலி. நான் என்ன சொல்ல வரேன்னா, பெக்கி சில நேரங்கள்ல தவறான வழிகள்ல போறத நான் நல்லாவே பாத்திருக்கேன். நீ பெக்கி கூட ஃப்ரெண்டா இருக்கும்போது கண்டிப்பா நீயும் அதே மாதிரி பாவத்துல விழ வாய்ப்பு இருக்கு. அதனால அவ சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்காம நீயே எது சரி எது தப்புன்னு முடிவெடு. அப்படி பெக்கி ஏதாவது தப்பு பண்ணாலும் அவளை நீயே ஒரு நல்ல தோழியா அவளை தடுத்துரு. உனக்கு நான் பெக்கி கூட ஃப்ரெண்டா இருக்கிறது பொறாமன்னு நினைக்கிறேன் மாஃபி. அதனாலதான் இப்படி பெக்கிய பத்தி என்னென்னமோ சொல்லுற. அதெல்லாம் இல்ல ஆலி, சில நேரங்கள்ல நம்ம தப்பான நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுனால நம்ம பிரச்சனையில மாட்டிக்குவோம். அவ ஒன்னும் தப்பான தோழி கிடையாது மர்ஃபி. இதோட நீ பேசுறத நிறுத்திக்கோ. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்க பாத்துக்கோ. நீ உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. ஏசப்பா, நான் ஆலிக்கு நல்ல ஆலோசனை தான் கொடுத்தேன். ஆனா அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அவ தப்பான சேர்க்கையால எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாது. நீங்களே அவளுக்கு சரியான வழி எதுன்னு கத்து கொடுங்க ஏசப்பா. ஹே ஆலி, என்ன பண்ற? நான் உன்னதான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். சொல்லு பெக்கி, எங்க அம்மாவுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தேன். வா ஆலி, நான் இன்னைக்கு ஒரு நல்ல இடம் கண்டுபிடிச்சிருக்கேன். அங்க போய் நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். அப்படியா? அது என்ன இடம் பெக்கி? அது வேற எங்கேயும் இல்ல ஆலி, நம்ம காட்டோட பின்புறத்துலதான் இருக்கு. ஐயோ, அந்த பகுதி தடை பண்ணப்பட்ட பகுதியாச்சே. வேட்டைக்காரர்கள் அங்க அதிகமா வருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அம்மா கூட அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வேற எங்கேயாவது போய் இற தேடலாம் பெக்கி. அது நம்ம காட்டை தாண்டி வேற எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுனால நமக்கு சொன்ன ஒரு கட்டுக்கதை ஆலி. அதெல்லாம் நீ நம்புறியா என்ன? உனக்குதான் நான் இருக்கல, என்ன நம்பி நீ வா, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். அது சரி பெக்கி, ஆனா எங்க அம்மாவுக்கு மட்டும் நான் அந்த இடத்துக்கு போனேன்னு தெரிஞ்சது நான் தொலைஞ்சேன். உன்னை யாரு உங்க அம்மா கிட்ட அங்கதான் போறேன்னு சொல்ல சொன்னது? நம்ம காட்டுக்குள்ளேதான் சாப்பிட்டோம்னு சொல்லிடலாம். நீ அங்க போனத உங்க அம்மா கிட்ட சொல்லாத. ஆனா பொய் சொல்றது தப்பு இல்லையா பெக்கி? நீ உண்மையை சொன்னா உங்க அம்மா திட்டுவாங்க. உனக்கு பரவாயில்லையா? சரி பெக்கி, எப்படியும் நீ அங்கதான் போய் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்ட. உன்னை யாரு மாத்த முடியும்? வா, நம்ம 2 பேரும் இன்னைக்கு அங்கேயே போய் சாப்பிடலாம். பெக்கி, இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ பயந்தாங்கோலி ஆலி, உன் கண்ணை நல்லா திறந்து பாரு. இங்க எவ்வளவு சுவையான சாப்பாடுலாம் இருக்குன்னு பாரு. நிறைய பழங்கள் கூட இருக்கு. கண்டதை யோசிச்சு பயப்படாத ஆலி. அதான் உன் பக்கத்துல நான் இருக்கேன்ல. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வயிறு நிறைய சாப்பிடலாம். சரி பெக்கி. பெக்கி, நான் இங்க மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்து. அட, என்னாச்சு? எப்படி இதுக்குள்ள விழுந்த? தெரியல பெக்கி, இங்க நிறைய புல்லு இருந்துச்சுன்னு சாப்பிட வந்தேன். பார்த்தா இவ்ளோ பெரிய குழி இருந்திருக்கு. ஐயோ, இப்போ நம்ம என்ன பண்றது ஆலி? கவனமா இருக்க வேண்டாமா? ஐயோ, அங்க யாரோ வர சத்தம் கேக்குது ஆலி. கண்டிப்பா வேட்டைக்காரன் தான் நினைக்கிறேன். பெக்கி, சீக்கிரம் காப்பாத்து. வேட்டைக்காரன் கிட்ட மாட்டினா அவன் என்ன தூக்கிட்டு போயிடுவான். என்னை எப்படியாவது காப்பாத்து. என்ன மன்னிச்சிரு ஆலி. இப்போ நான் உன்னை காப்பாத்துனேன்னா நானும் வேட்டைக்காரன் கிட்ட மாட்டிக்குவேன். என்னால இப்போ உனக்கு உதவி செய்ய முடியாது. என்ன மன்னிச்சிரு ஆலி. பெக்கி, நோ, எனக்கு உதவி செஞ்சுட்டு போ. நான் உன்னை நம்பி தானே வந்தேன். என்னை எதுக்கு இப்படி ஏமாத்திட்டு என்ன ஆபத்துல விட்டுட்டு போன? நம்ம நண்பர்களா இருந்தா நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் மாஃபி சொன்னதை கேட்டிருக்கணும். உன்னை நம்பி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு யார் உதவி செய்வா? யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. ப்ளீஸ், என்ன யாரும் எதுவும் செஞ்சிராதீங்க. என்னை காப்பாத்துங்க, நான் தெரியாம இங்க வந்துட்டேன். ஆலி, மர்ஃபி, என்னை எப்படியாவது காப்பாத்து மர்ஃபி. நீ சொன்னதை நான் அப்பவே கேட்டிருக்கணும்.
இருக்கணும். என்னோட ஃப்ரெண்ட் பெக்கி பேச்ச கேட்டு நான் ஏமாந்துட்டேன். அவ என்ன பாதியிலே விட்டுட்டு போயிட்டா. கவலைப்படாத ஆலி, என் தும்பி கைய புடிச்சிட்டு மேல வா, நான் உனக்கு உதவி செய்யறேன். ரொம்ப நன்றி மர்ஃபி. நீ இல்லனா நான் இன்னைக்கு வேட்டைக்காரனுக்கு பலியாயிருப்பேன். நீ சொன்னத நான் கேட்டிருக்கணும். பெக்கி ஆபத்துனதும் என்ன பாதியிலே விட்டுட்டு போயிட்டா. இந்த நன்றிய எனக்கு சொல்லாத ஆலி, ஏசப்பாக்கு சொல்லு. நான் காவல் பணியில இருக்கும்போது நீ இந்த பக்கம் போறத நான் பார்த்தேன். மத்தவங்க கண்ணுல மாட்டிருந்தனா கண்டிப்பா உன்னை சிறைக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் உன்னை பின்தொடர்ந்தேன். ஏசப்பா தான் உங்க 2 பேரையும் என்னோட கண்ணுல பட வச்சிருக்காங்க. அதனாலதான் இங்க வந்து உனக்கு உதவி செய்ய முடிஞ்சது. அப்புறம் வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்கு. சங்கீதம் 118 அதிகாரம் 8 வசனத்துல, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். நம்ம எப்பவுமே நம்மளோட நம்பிக்கைய மனுஷங்க மேலதான் வைக்கிறோம். நம்மளோட அன்பையும் கூட மனுஷங்க மேலதான் அதிகமா வைக்கிறோம். ஆனா ஒரு ஆபத்துன்னு வரும்போதோ இல்ல ஒரு பிரச்சனைன்னு வரும்போதோ அவங்க நம்மள பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. அதனாலதான் வேதவசனம் நம்மளுக்கு சொல்லிருக்கு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஏன்னா மனுஷங்க ஆபத்து பிரச்சனைன்னு வந்தா நம்மள விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா ஏசப்பா நம்ம ஆபத்துல இருக்கும்போது நம்மளுக்கு உதவி செஞ்சு நம்மள பாதுகாப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தப்பான நண்பர்களோட பழகும் போது நம்ம கண்டிப்பா பிரச்சனையில மாட்டிக்குவோம். அதனால இனிமேல் உன்னோட நம்பிக்கையும் உன்னோட அன்பையும் எப்பவுமே மனுஷங்க மேல வைக்காத ஆலி, ஏசப்பா மேல வை. ஏசப்பா தான் உனக்கு நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பரா இருப்பாங்க. ஆபத்து வந்தா பாதியில விட்டுட்டு போக மாட்டாங்க. உனக்கு நல்ல நண்பனா இருந்து உதவிதான் செய்வாங்க. தேங்க்யூ மர்ஃபி. இன்னைக்கு ஏசப்பா ஓ மூலமா என்னோட ஜீவனை பாதுகாத்து எனக்கு நல்ல வழியை காமிச்சிருக்காங்க. இனிமேல் நான் மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன். என்னோட முழு நம்பிக்கையும் ஏசப்பா மேலதான் இருக்கும். இனிமேல் ஏசப்பா தான் என்னோட நல்ல நண்பன். ரொம்ப நல்ல விஷயம் ஆலி. ஏசப்பாவுக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். எஸ் குட்டீஸ், என் தோழியான பெக்கி மேலதான் நான் அதிக நம்பிக்கையும் அன்பையும் வச்சிருந்தேன். அதனாலதான் அவ என்ன சொன்னாலும் சரியோ தப்போ அவளுக்காக நான் செய்ய தயாரா இருந்தேன். ஆனா பெக்கி ஒரு ஆபத்து வந்ததும் என்ன பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டா. வேதாகமும் என்ன சொல்லுதுன்னு நீங்க இன்னைக்கு கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எஸ் குட்டீஸ், இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நம்மளோட அன்பையும் நம்பிக்கையும் மனுஷங்க மேலதான் வச்சிருக்கோம். அது ரொம்ப ரொம்ப தப்பு குட்டீஸ். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மள விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனா வேதவசனத்தின்படி நம்மளோட அன்பையும் நம்பிக்கையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல வைக்கும்போது இயேசுப்பா நமக்கு ஒரு நல்ல நண்பனா இருந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே வராம பாத்துக்குவாங்க. இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இயேசுப்பா தான். உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டும் இயேசுப்பாவா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இனிமேல் யாராவது உங்ககிட்ட வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா கண்டிப்பா சந்தோஷமா தைரியமா சொல்லுங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இயேசுப்பா தானே. இயேசுப்பா நிச்சயமா உங்களை